ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே டெக்ஸஸில் குழந்தைகளுக்கு சம்மர் பிரேக் ஸ்டார்ட் ஆயாச்சு. என்ன தான் சம்மர் பிரேக்காக இருந்தாலும் லேட்டாக தூங்க முடியறதில்ல. ஏன்னா என்னோட பெரிய பையன் ஹை ஸ்கூல் கிராஸ் கண்ட்ரியில் இருக்கிறதுனால மார்னிங் 6:30க்கு ப்ராக்டிஸ் உண்டு. ஸோ அதனால் அதுக்காக எழுந்திருந்து தான் ஆக வேண்டியிருக்கு. எனிவே இங்கே நான் இதெல்லாம் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ராத்திரி முங்கில் நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடுது. நான் இது 2 நாள் ஆகிடுது. காலாச்சனால இன்னும் அவ்வளோ ஸ்ப்ரவுட்ஸ் வரல. அதுவும் ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். மத்தியானத்துக்கு மேலே இன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதனால் மார்னிங் டைத்துலேயே வெக்கேஷனாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணோன்னாலும் நம்ம டெய்லி க்ளீனிங் ரொட்டீன் முடிச்சுட்டு தான் நான் இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் ஒரு ரொட்டீனில் நம்ம டேயும் பெயின்ருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பெருக்கி தொடச்சிட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோடய பிராஸ் கலெக்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் ஒரு குவிக் ஸ்நாக் ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எண்டு வரைக்கும் பார்க்கணும். இந்த ஒயிட் கேபினெட்டில் தான் நான் என்னோட மோஸ்ட்லி எல்லா பிராஸ் ஐட்டம்ஸுமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஐட்டம்ஸ் எனக்கு கல்யாணத்தில் கொடுத்தது, அதுக்கப்புறம் சில ஐட்டம்ஸ் அம்மா கொடுத்தது, சில ஐட்டம்ஸ் மாமியார் கொடுத்தது, அது மாதிரி ஐட்டம்ஸ் தான் என்கிட்ட நிறைய இருக்குது. எந்த ப்ராடக்ட்லாம் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனோ அதோட லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்னோட எல்லா வழக்கு கலெக்ஷன் பார்க்கலாம். நான் நிறைய வெரைட்டி ஆஃப் வழக்கு வச்சுட்டுருக்கேன். சிலது ரொம்ப ஆழமாக நிறைய எண்ணெய் விட்டு நிறைய நேரம் எரியிற மாதிரி. ஏன்னா நவராத்திரி டைத்தில் யூஸ்வலாக நான் ஃபுல் டே வழக்கு எரியும். மார்னிங்லேருந்து ராத்திரி வரைக்கும் நான் படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி தான் வழக்கை பார்த்துட்டு போவேன். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் சைஸஸில் சிலது குட்டியாக வச்சுட்டுருப்பேன். சிலது நிறைய வழக்கு ஆழமாக டீப்பாக வச்சுட்டுருப்பேன். இது மாதிரி கம்பி வழக்கு எல்லாம் ஜோடியில் சுவாமி கிட்ட ஏத்தரிச்சி ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி டெக்கோருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வழக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது எங்கள் மாமியாரோட கல்யாண வழக்கு. அவ்வளோ ஹெவியாக அவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை நடுவில் ஒரு கம்பி இருக்கும், அதை நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த யானை வழக்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது எங்கள் அம்மாவுக்கு கல்யாணத்தில் கார்த்திகை வழக்காக இதை கொடுத்துருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சின்னதாக இருக்கிறச்சு இந்த யானையை வச்சு நான் விளையாடி இருக்கேன். நான் அதில் வீல்ஸ் இருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக அது ஓடும். நம்ம இப்படி இழுத்தோன்னா நல்லா ஸ்மூத்தாக ஓடும். இந்த லோட்டஸ் வழக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் டெக்கோர்லி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 ஏத்துறதுக்கும் வச்சுட்டுருக்கேன். இது மாதிரி ஜோடியாக வழக்குன்னு நம்ம ஏத்தரிச்சே அந்த இடம் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இந்த ஜோடி வழக்குமே அவ்வளோ அழகு. டிஷ் வாஷரில் போட்டதுனால ஒன்று சரியாக தேய்க்கலை. புளி வச்சு தேய்ச்சா பளபளன்னு ஆகிடும். இது எனக்கு கொடுத்த கார்த்திகை வழக்கு தான். கார்த்திகைக்கு அகல் வழக்கு கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இது பிராஸில் குட்டி குட்டியாக மெல்லிஸாக இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் டீ லைட்ஸ் ஏற்றுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மாதிரி காமாட்சி வழக்கு. ரொம்ப அழகாக ஒரு இன்ட்ரிகேட் டிசைன் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பழைய வழக்குனால அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இந்த வழக்கு ரொம்ப குட்டி, ஆனால் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இன்னொரு காமாட்சி ஸ்டைல்லையே ஒரு வழக்குனா இந்த வழக்கு தான் என்கிட்ட இருக்கிறது. ஜோடியில் இருக்குது. இதில் காமாட்சி பின்னாடி காமாட்சி இல்லாதக்கு க்ளீம் அப்படின்னு எழுதியிருக்கும். இது ஜோடியாக நம்ம சுவாமி கிட்ட ஏத்தரிச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். பாசிட்டிவிட்டி அவ்வளோ இருக்கும்.
அடுத்தது வந்து நீங்கள் இந்த 2 வழக்குமே என்னோட என்ட்ரிவே மேக் ஓவரில் இந்த 2 வழக்குமே இருந்தது. நான் வந்து அந்த கணேஷா ஸ்டாச்சு கிட்ட தான் இந்த 2 வழக்குமே வச்சுருப்பேன். இந்த 2 வழக்குமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒன்று வந்து என்னோட பாட்டியோட கல்யாணத்தோடு, ஒன்று வந்து எங்கள் அம்மாவோட கல்யாணத்தோடு. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் எப்போவுமே நான் என்ட்ரிவேல இந்த 2 வழக்கையுமே வச்சுருப்பேன். இது வந்து நான் ஒன்லி டெக்கோர் பர்பஸ்க்காக மட்டும் இல்லாதக்கு நான் வந்து ஃபங்க்ஷன் டயத்தில் வரலட்சுமி நோன்பு இல்லைனா நவராத்திரி, கணபதி சதுர்த்தி அந்த டயத்துலையுமே ஏற்றுவேன். அடுத்தது வந்து இப்போ வழக்குக்கு அப்புறம் இப்போ இங்கே வந்து நான் இந்த ஒரு ஆர்த்தி ஸ்டாண்ட் தான் காமிக்கிறேன். இதுவுமே பிராஸ், ரொம்ப பழசு, ஸோ ஹெவியாக இருக்கும். இன்னும் வந்து இது ரொம்ப யூனிக்கான ஒரு ஐட்டம்னு நான் நினைப்பேன். நான் இது மாதிரி பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி. இது வந்து ஒரு தூப் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். குட்டியாக இருக்கும். உள்ளே வந்து அந்த பவுடர் சாம்பிராணி மாதிரி கிடைக்கும் இல்லையா, அதை போட்டு நம்ம வந்து ஏற்றினோன்னா அந்த குட்டியாக ஒரு வாய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து சூப்பராக அந்த வாசனை வரும். இது வந்து ஒரு பழைய பிராஸ் பொம்மை. இது என்னதுன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. பட் நான் சின்ன வயசுலேருந்து இது பார்த்துருக்கேன். எங்கள்கிட்ட வந்து இது 2-3 இருந்தது. பட் இப்போ கடைசியில் ஒன்று தான் பாக்கி இருக்குது. அதை வந்து நான் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேல வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இங்கே நான் வழக்குக்கு வந்து ஸ்டாண்ட் வச்சு தான் வழக்கு ஏற்றுவேன். ஏன்னா மெயினாக 2 ரீசன். ஒன்று வந்து வழியாது, என்ன வழிஞ்சிருந்தாலும் இந்த ஸ்டாண்டில் தான் வழியும், நம்ம பூஜா ஷெல்ஃபில் வழியாது. அதே மாதிரி வந்து வழக்கு வச்சு அந்த பூஜா கேபினெட் வந்து ரொம்ப சூடாகி ஒரு டிஸ்கலர் ஆகாதுக்கு இருக்கும். அதனால இது மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் வச்சோ அது மாதிரி ஸ்டாண்ட் வச்சோ தான் நான் யூஸ்வலாக வழக்கு வைப்பேன். இது வந்து ஒரு குட்டியான அழகான சந்தன பேலா. இந்த அடுத்த 4 ஐட்டம் வந்து வெங்கலம். ஸோ இது எல்லாமே ஃபுட் சேஃப் தான். ஆனால் இது எல்லாமே நான் வந்து நெய்வேத்தியத்துக்கு தான் வச்சுட்டு இருக்கேன். நெய்வேத்தியம் அதே மாதிரி சில டைம் டெக்கோ இருக்குது. இது வந்து ஒரு குட்டி கப்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு குட்டி பானை மாதிரி இதுக்கு முன்னாடி காமிச்சேன். இது வந்து கால் வச்சு இவ்வளோ அழகாக குட்டியாக ஒன்று இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். 2 சைஸில் இருக்கும். ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. இந்த அடுத்த பிராஸ் ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப குட்டியான ஒரு உருளி ஸ்டாண்டோட இருக்கும். 2 காது இருக்கும். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ரொம்ப ட்ரெடிஷ்னலான கிண்டி செட்டு. இது வந்து என்கிட்ட 3 உண்டு. மீடியம் சைஸ் வந்து இப்போ வந்து பூஜா ஷெல்ஃபில் இருக்குது. சுவாமி கிட்ட தண்ணி வைக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப அழகாகவும் இருக்கும். கரெக்டாக ரொம்ப அங்கே அழகாகவும் அமையும். அடுத்தது வந்து இந்த 3 செட் ஆஃப் அழாக்கு தான். ஒரு அழாக்கு வந்து எப்போவுமே அரிசிக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு மீடியம் அண்ட் ஒன்று குட்டி வந்து நான் டெக்கோருக்கு யூஸ் பண்ணுவேன். டெக்கோர் பீஸ் என்னதுன்னா இந்த உத்தர்ணி தான். இதில் வந்து அந்த கணபதி அவ்வளோ லட்சணமாக அவ்வளோ அழகாக இருப்பார். டான்சிங் கணபதி, அதுக்கு அடியில் வந்து உத்தர்ணி இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்லைட் ஒரு பாலிஷ் இருக்கும். மேட் ஃபினிஷ் இருக்காது, ஸ்லைட் பாலிஷ் இருக்கும். இதை நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். இந்த அழகான ஒரு நாகர் உத்தர்ணியுமே அமேசான் பர்ச்சேஸ் தான். இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக விடுறேன். ரொம்ப அழகாக டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட் ஒரு பிராஸ் சொம்பு. அழகாக இருக்கும். ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா தேய்ச்சா பளபளன்னு ஆகிடும். இது வந்து அந்த காலத்து எங்கள் அம்மாவோட குட்டி சொம்பு. இதே மாதிரி பெருசும் இருக்குது. இந்த ஷேப் அண்ட் இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட வந்து 2 இருக்குது. இன்னொன்று வந்து நான் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கிறதுனால நான் வந்து அதை எடுக்கலை. 3 செட்டு இருக்கும் இதோடு. அடுத்தது வந்து நான் வெங்கல சொம்பு காமிக்கிறேன். இது வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இது வந்து நம்ம குக்கிங் கூட பண்ணலாம். அவ்வளோ குக்கிங் சேஃப் தான். இது வந்து நல்லாவே ஹெவியான ஒரு சொம்பு. அடுத்தது வந்து இது வந்து இன்னொரு வெங்கல பானை தான். அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இதுவுமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து எங்கள் மாமியாரோட வெங்கல பானை. இதில் வந்து அரிசி வடிக்கிறதாட்டும் அதே மாதிரி பாயாசம்லாம் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடியில் கொஞ்சம் கூட பிடிக்காது. அடுத்தாப்புல இப்போ உருளி வெரைட்டி பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிராஸ் உருளி. ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் வந்து 2 காது வச்சதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம டெக்கோருக்கு யூஸ் பண்ணுறச்சு. அடுத்தது வந்து இன்னொன்று என்கிட்ட இருக்கிறது இது மாதிரி ஒரு ஹேமர்ட் பேட்டர்னில் ஒரு உருளி தான். இது வந்து ஃபுட் சேஃபும். இதில் குக் பண்ணலாம், ஆனால் உடனே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும்.
இது வந்து இந்த உருளி வந்து வெங்கல உருளி தான். இது வந்து ஒரு ஈஸியாக ஒரு 5 to 6 kgs இருக்கும். அவ்வளோ ஹெவியான உருளி. டெக்கோருக்கு மட்டும் இல்லாதக்கு இதை நான் குக்கிங்க்கு கூட யூஸ் பண்ணுவேன். இதுவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது என்னோட பாட்டியோட உருளி. அது வந்து எனக்கு அம்மா கல்யாணத்தில் கொடுத்தது. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி குக்கிங் பண்ணாலுமே நான்ஸ்டிக்லாம் தோத்துது. அவ்வளோ அழகாக இதில் குக் பண்ண முடியும். அடியில் பிடிக்கவே பிடிக்காது. அடுத்தது வந்து இந்த ரொம்ப அழகான ஒரு எனாமல் டிசைன் பண்ணது. இது ஒரு உருளி மாதிரி சொல்லலாம். ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்கும். டிஸ்பிளேல வைக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ரொம்ப அழகான நட்ராஜர் சிலை தான். இந்த ரொம்ப அழகான குட்டியாக இது வந்து ஐ திங்க் கேரளா வழக்கு தான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து மெயினாக நான் டிஸ்பிளேல தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரண்டிலாம் நான் இப்போ பார்த்ததே இல்லை. இது வந்து வெங்கலோன்னு நான் நினைக்கிறேன். குக்கிங்க்கு வந்து ரொம்ப சேஃப். அவ்வளோ ஹெவியாக இருக்கும். லைக் டே டு டே பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாலாம் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த கரண்டி வந்து ஐ திங்க் அந்த ஓமம் பண்ணுற டயத்துலலாம் நெய் விடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. இது என்னோட பாட்டியோடு எனக்கு வந்து அப்படியே கொடுத்துருக்கா கல்யாணத்தில். ஸோ எனக்கு கரெக்டாக இதோட யூஸ் என்னது தெரியாது. பட் இது எல்லாமே அந்த காலத்து கரண்டிகள் தான். அடுத்தது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு அமேசான் பர்ச்சேஸ் தான். இது வந்து ஒரு பிராஸ் பராத், ஒரு பெரிய பேசன் மாதிரி. இதில் வந்து சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு ஆகட்டும், அதே மாதிரி எதே பக்ஷணம்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் நிறைய குவான்டிட்டியிலனா இதில் ஒரு டிஷ்யூ விரித்து இதில் ஃப்ரை பண்ண போட்டோம்னா ஈரம் இருக்காதிக்கு அது வந்து நல்லா ட்ரை ஆகி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நல்ல பெரிய பாத்திரம். கடைசி ஐட்டம் வந்து இந்த அழகான ஒரு அபிஷேகம் ஸ்டாண்டு தான். இது வந்து என்னோட பாட்டியோடு எங்கள் அம்மாவோட இந்த ஸ்டாண்ட் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அடியில் வந்து ஒரு பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாதிரி லாக் பண்ணிடலாம் உள்ள மேலே அந்த ஸ்டாண்டை வச்சு. நான் வந்து என்னோட எல்லா பிராஸ் அண்ட் பிரான்ஸ் ஐட்டமுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து டே டு டே பேசிஸில் நம்மளுக்கு ஆக்சுவலி யூஸ் கிடையாது. பட் நான் இதை வந்து ஒரு பிளான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு எம்மியான ஸ்நாக் ரெசிபியோ குயிக்காக ஒரு கெஸ்ட் வந்தால் ஒரு குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவனை வந்து 375 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அது ப்ரீஹீட் ஆர்த்துக்குள்ளேயும் இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ பிரெட் ஸ்லைசஸ் வேணுமோ அவ்வளோ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துட்டு கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸையும் நம்ம சேவ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு சைட்ஸ் வேண்டாம். பிரெட் எல்லாத்தையுமே இப்படி ஸ்லைட்டாக கொஞ்சம் தண்ணி தடவிண்டு இது மாதிரி இப்படி இட்டுக்கணும். சப்பாத்தி இடுறதால இப்படி இட்டுண்டு அந்த மஃபின் ட்ரேக்குள்ளே இது மாதிரி கட்டோரி மாதிரி வைக்கணும். கட்டோரினா ஒரு குட்டி கப்பு மாதிரி வைக்கணும். அதை வச்சுட்டு அது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ கட் பண்ணி அதை வந்து அதையும் பேக்கிங்க்கு போட போகிறேன். அதில் ஜஸ்ட்டு பேசிக்காக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், காரப்பொடி, தனியா ஜீரா பொடி என்ன நம்மளுக்கு வேணுமோ அது மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம போட்டுண்டு அதை வந்து குயிக்காக ஒரு டாஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பேக் ஆகிறதுக்குள்ளேயும் இங்கே வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து காலா சனாவை நான் முதல்ல ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதில் பேசிக்காக நம்ம கொஞ்சமாக சாட் மசாலா, காரப்பொடி, தனியா ஜீரா பவுடர் எல்லாம் போட்டு ஒரே ஒரு ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணிட்டா போகிறோம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நான் பாயில் பண்ணி க்யூப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுலேயுமே நம்மளுக்கு வேணுங்கிற காரப்பொடி, உப்பு, சாட் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக வச்சுட்டு விடலாம். இப்போ இங்கே வந்து சூப்பராக கிறிஸ்பியாக இது மாதிரி கட்டோரிஸ் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்மளுக்கு வந்து கெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஈஸியாக பண்ணி வச்சுட முடியும். நம்ம கண்டினியூஸாக கெஸ்ட் வரைச்சே கிச்சனில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே ப்ரீபேர் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து நான் சட்னிஸுமே முதல்லையே பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் ஸ்வீட் சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ ஸ்வீட் சட்னி, கார சட்னி இது எல்லாமே ரெடி இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு இது எல்லாத்தையுமே மடமடான்னு பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து சனாவும் உருளைக்கிழங்கும் அந்த கட்டோரிக்குள்ளே நான் போட்டுண்டு மேலே வேணுங்கிற சட்னி, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணால் சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
இந்த வெயில் காலத்தில் நிறைய நேரம் கிச்சனில் நிற்காதுக்கு இது மாதிரி குயிக்காக ஒரு ஸ்நாக் ரெசிபி இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்நாக் ரெசிபி என்னதுன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சாட். நம்ம பேக் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ மேலே வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் சில்லுன்னு தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுண்டு இதே ஸ்வீட் சட்னி, கார சட்னி மேலே ஓமப்பொடி, வெங்காயம், கொஞ்சமாக ப்ரோட்டீன் வேணும்னா அந்த பிளாக் சன்னா இது எல்லாத்தையும் போட்டுண்டு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய நேரம் குக் பண்ணிட்டு கலரிண்டு நிற்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை.